தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு இதயதுல்லா ரெண்டு விஷயம் காங்கிரஸ் மீது சில விமர்சனங்களை முன்வைத்தார் திருமதி விஜயதரணி. அதோட தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் 6-7 மாதங்களில் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகள் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 90 விழுக்காட்டுக்கு அதிகமாக வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப அது கூர்மைப்பட்டு கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். இந்த நிலையில்தான் அதிமுக விவகாரங்களை ஊதி பெரிதாக்குகிறார்கள். இதனால் தான் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு கூட இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை முதலமைச்சர் முன்வைக்கிறார் என்றால், இந்த விமர்சனங்களை முன்வைக்கவில்லை என்றால் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இதை பேச ஆரம்பித்துவிடும். இல்லை, இது இந்த முழக்கங்கள் இன்னும் கூர்மைப்பட்டுவிடும். அதனால தான் இந்த திசை மாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம் திரு இதயதுல்லா? ஒரு முதல்வர் எவ்வாறு பேசணும் என்பதை நேற்று சிறப்பாக பேசியிருக்கிறார். அதை நான் சொல்லிட்டு மற்ற விமர்சனங்களுக்குள்ள போறேன். அதுக்கு முன்னால ஒரு தகவல். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டிலே ஆதாரத்துடன் இன்னைக்கு சில விஷயங்களை நிரூபித்திருக்கிறார். அதையும் நான் சொல்லியாகணும். இல்ல, நம்ம அது பேசலாம். நம்ம இந்த தலைப்பை ஒட்டி வந்துருங்க, நம்ம பேசலாம். இல்ல, ரெண்டு விஷயம் மக்களுக்கு போனேன்னா, அஸ்ஸாமில் ஒரு அரசே இன்றைக்கு மிரட்டுகிற தொனியில், அதுவும் இந்து மக்களை மிரட்டுகிற ஒரு தொனியில் அவங்க தேர்தல் விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ வர்றேன். நான் நேற்று ரொம்ப சிறப்பாக சொன்னார். இவங்க எல்லாருக்கும் பதில் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அற்புதமான பதில். 2019 இன்னைக்கு வரை நாங்கள் வெற்றி முகமாக இருக்கோம். மக்களுக்கு செய்தோமா இல்லையான்னு சொல்ல வேண்டிய எஜமானர்கள் மக்கள் தான். அந்த மக்கள் எங்களை தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள். நம்பர் 1 அவர் சொன்னது. ரெண்டாவது 2.0 2026 நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணமும் சொல்கிறாரு. ஓரணியில் தமிழ்நாடு 1 கோடி தொண்டர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பாஜகவுடைய காவி கொள்கை இன்னைக்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் பாஜக தான் தமிழகத்தை வஞ்சிக்கிறது. நீங்க சொன்னீங்க மக்கள் தான் மகேசன் என்று சொன்னீர்களே, அது மாதிரி 3வது முறையாக பாஜகவை ஆதரித்து ஆட்சி கட்டிலில் வைத்திருப்பதும் அதே மக்கள் தான். அதைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு வாக்கு திருட்டு மூலமா வந்தாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டேன். அது உண்மையாக தான் தெரியும். வாக்கு திருட்டு ஏற்கனவே மிஷின் திருட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இப்போ நான் சொல்றதெல்லாம் தெளிவாக உள்ள விஷயம். அடுத்து முதல்வர் அவர்கள் சொல்லும்போது தொடர்ந்து நாங்கள் பாஜகவை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். காரணம் தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழ் மக்களுக்கு விரோதமாக, தமிழர்களுக்கு நிதி கொடுப்பதில் விரோதமாக, தமிழர்களுக்கு கல்வி உதவி கொடுப்பதில் விரோதமாக, திட்டங்களுக்கு விரோதமாக இந்த பாஜக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். அடுத்து உங்களுக்கு அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இரட்டை இலக்கமாக இன்னைக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கோம். உலகமே வியக்கிறவண்ணம் ஏன் ஜப்பானை விட நாங்கள் வேகமாக இருக்கோம்னு சொல்லத்தக்க அளவில் இன்றைக்கு இரட்டை இலக்க பொருளாதாரம் தமிழ்நாட்டில் எதுலைன்னா பொருளாதார அந்த தொழில் முதலீடுகளை பார்க்கும்போது நாங்கள் முன்னணியில் இருக்கோங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாரு. அந்த இரட்டை இலக்கங்கிறது பாஜக அரசு தான் கொடுத்துருக்கு. எது கொடுத்துருக்கு? அதனால் இன்றைக்கு இதுவரை தொடர்ந்து அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நாங்கள் சரணம் பண்ணல. இன்னைக்கு இரட்டை நிலைப்பாடுன்னு உங்கள் தலைப்பில் கொடுத்துருக்கீங்க. யார் இரட்டை நிலைப்பாடு? சில மாதங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இது சொல்றாரு. தன்னை நோக்கி சொல்றாரு. உங்களை நோக்கி ஒரு விரலை நான் நீட்டினேன் என்றால் 3 விரல்களை என்னை நோக்கி நிற்கிறது உண்மை என்பது அதுல சொல்றாரு. யார் இரட்டை நிலைப்பாடு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவால் தான் நாங்கள் தோற்றோம், பாஜகவால் எங்களுக்கு சிறுபான்மை வாக்கு கிடைக்கவில்லை, பாஜக எங்களை ஏமாற்றியது, பாஜக மோசம் செய்ததெல்லாம் சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் நின்றது அதிமுக. இன்னைக்கு இரட்டை நிலைப்பாடு இல்லை, எங்களை காப்பாற்றியது பாஜக. அதையும் முதல்வர் சொல்றாரு. எங்களை காப்பாற்ற காங்கிரஸ்ல இருந்து திமுக வெளியே வந்தபோது என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நான் நம்புறேன். இல்லை, நான் திரும்பவும் கேட்குறேன். இப்போ சொல்றது நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், கேட்க பதில் சொல்கிறேன். இது அவர் கேட்குறார், இரட்டை நிலைப்பாடு எது? இன்றைக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கு. இது பூரா அவர் கேட்குற, முதல்வர் கேட்குறது, நான் கேட்கல. சரிதானா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு தலை நிமிர்த்தி கொண்டு வருவோம். இந்த தமிழகத்தை தலை குனிய விடமாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சியில் நீட்டு வந்தது. உங்களுக்கு நன்றாக தெரியும். சும்மா காங்கிரஸ் சொல்லுவாங்க. காங்கிரஸ் என்ன சொன்னது தெரியுமா? எந்த மாநிலம் விரும்பவில்லையோ, எந்த மாநிலம் விரும்பவில்லையோ அந்த மாநிலம் நீட்டை வைக்க வேணாம்னு சொன்னதுனால தான் 2011 இருந்து 16 வரையும்
திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, அது கலைஞர் இருக்கும்போதும் சரி, முதல்வராக எந்த நிலையிலும் இந்த தமிழகத்தில் நீட்டை வர விடவில்லை. செல்வி ஜெயலலிதா உள்பட. என்னைக்கு நீட் வந்துச்சு? எடப்பாடியார் காலத்தில் வந்துச்சு. என்னைக்கு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து மின்சாரம் சொல்றாங்களே, உதய் மின் திட்டம் என்ன சொல்லுது? நீங்க இத்தனை விழுக்காடு ஏத்தணும்னு சொல்லுது. இன்னைக்கு சொத்து வரி விஷயத்தில் ஏன் வந்து நீங்க ஏத்தணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது, மாநில அரசு இதெல்லாம் ஏத்தணும்னு சொன்னது யாரு? அவங்க தானே. உதய் மின் திட்டத்தை கையெழுத்து போட்டது ஜெயலலிதா அவர்கள் கையெழுத்து போட்டாங்களா? அதை கடந்து 21 தேர்தல் வாக்குறுதி சொன்னது சார். முதல் கையெழுத்து நீட் முதல் கையெழுத்து சொன்னது இந்த அரசு சார். நீங்க முதல் 21க்கு முன்னாடி பேசுங்க, 21க்கு பிறகு நீங்க பேசுங்க. முதல் கையெழுத்து ஆட்சியில் இருப்பது திமுக தானே. அதுக்காக சட்டசபையில முதல் கையெழுத்தை போட்டாங்க, அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? யார் செய்யணும்? நீட்டை செய்ய வேண்டியது யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஆனா முதல் கையெழுத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளுடைய ஒருமித்த கருத்தோட அனுப்பிச்சு விடுச்சு, பாஜகவை தவிர. எதுக்கு சொல்ல வர? அதிமுகவும் அதுக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா இன்றைய இப்போ பிரச்சனையில் அதே அதிமுகவை நான் பாராட்டுறேன். 7.5% கொடுத்தது நீட் விஷயத்தில் விலக்கு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த அரசு 2% கொடுத்துருக்கணும், இன்னைக்கு வரையும் கொடுக்கலைங்கிறதையும் நான் சொல்லி ஆகிறேன். இதை நான் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன். 2% கொடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு 600 சீட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கோ அல்லது இவர்களுக்கு கிடைச்சிருக்கும். யாருக்கு கிடைச்சிருக்கும்? நம்முடைய அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கிடைச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் குறைகளை நான் வந்து சொல்றதை நான் தொடர்ந்து திமுகவாக இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். இன்னைக்கு முதல்வருடைய பேச்சில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரபூர்வமாக சொல்றாரு. அது இரட்டை இலக்கமாக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், முதலீடாக இருக்கட்டும், எல்லாரையும் அவர் தெளிவாக சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய முதல்வர் இன்னும் சொல்றாரு, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்? வேற எதுவும் காரணம் இல்லை. எங்களுக்கு எதிர்கட்சி இல்லை. இன்னைக்கு எதிர்கட்சி யாரு? ஒட்டுமொத்த சில எதிர்கட்சிகளுடைய தலைவராக இன்னைக்கு பெரும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது திரு அமித்ஷா. எல்லா எதிர்கட்சி தலைவர் எங்கே போவாங்க? அதாவது கம்பன் அருமையா பாடுவார். தசரதன் பாடும்போது எல்லா மக்களுக்கும் பிரச்சனை வந்தா சிவபெருமானை பார்க்க போவாங்க, அல்லது நாராயணனை பார்க்க போவாங்க, அல்லது நம்முடைய இந்திரனை பார்க்க போவாங்க. ஆனா யாரா இருந்தாலும் வந்து பார்க்க வேண்டிய இடம் உங்க இடம் தான் சொல்லி யார தசரனுடைய கோசலையை உயர்த்தி பேசும்போது கம்பன் பேசுவான், அற்புதமா பேசுவான். அது மாதிரி இன்னைக்கு டிடிவியாக இருந்தாலும், ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும், அல்லது அன்புமணி அவர்களாக இருந்தாலும், அல்லது எடப்பாடியாக இருந்தாலும், செங்கோட்டையனாக இருந்தாலும், எங்கே போய் பார்க்குறீங்க? சூப்பர் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு யாரு? திரு அமித்ஷா அவர்கள் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் இன்னைக்கு நான் கேட்குறேன் ஒரே கேள்வி. இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு அற்புதமான கட்சி, நான் நாடோடி மன்னன் சொல்லலாம், மன்னாதி மன்னன் சொல்லலாம். மன்னாதி மன்னனுடைய கட்சி இன்னைக்கு நிலைமை என்ன? அடிமை பெண் என்று சொல்லக்கூடிய அம்மா ஜெயலலிதாவுடைய கட்சியின் நிலைமை என்ன? எங்க போய் நிக்குது? ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு திரு நரேந்திர மோடி தேடி வந்தாரா? எங்க போய் நிக்குது சார்? எங்க போய் நிக்குது? நான் கேட்கிற கேள்வி, கூட்டணி கட்சி தலைவர் எங்க போய்? ஜெயலலிதா அம்மையாருடைய வீட்டை தேடி கூட்டணி பேசுவதற்கு எந்தெந்த மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்களா இல்லையா? திரு நரேந்திர மோடி போனாங்களா இல்லையா? இன்னைக்கு யார்கிட்ட போய் நிக்கிறீங்க நீங்க? ரொம்ப இதத்தான் அடிமை சாசனம்னு இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. எதற்காக நிற்கிறாருன்னு கேக்குறேன் சார். ஒரு கூட்டணி கட்சி தலைவராக உள்துறை அமைச்சரே அந்த கட்சியின் முக்கிய நபரை சந்திக்கிறார். நீங்க எங்க போய் நிக்கிறார்? எங்க போய் நிக்கிறார்? எங்க போய் சார் நிக்கிறாரு? நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலையா? மக்களுக்கு விளங்கும். ஏன்னா ஒரு கூட்டணி சம்பந்தமான விஷயம் பேசுவதற்கு எதுவாக இருந்தாலும் அவர்கள் போயஸ் கார்டனுக்கு தான் வருவாங்க. அந்த நிலைமை மாறி என்னைக்காவது ஜெயலலிதா அவர்கள் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்களா? திரு மோடியை போய் சந்திச்சு எனக்கு கூட்டணி வேணும்னு கேட்டாங்களா? இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அதிமுக ஒரு அற்புதமான கட்சி, ஒரு நல்ல கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு பிரிந்து போய், சிதைந்து போய், உடைந்து போய் இருக்குன்னு சொன்னா இதுக்கு அந்த பாஜக தான் காரணம். எந்த பாஜக தமிழர்களை வஞ்சிக்கிறதோ அந்த பாஜக தான் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த எதிர்கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கி, அந்த எதிர்கட்சி மட்டுமல்ல, நாளைக்கு முதல்வர்னு யார் வரும்? இந்த 4 பேர் சொல்லுவாங்களே, கூட இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையனாக இருக்கட்டும், திரு தினகரனாக இருக்கட்டும், திரு ஓபிஎஸ் இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க? அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல்வராக இருந்தால் நன்றாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. இதுதான் உண்மையான காரியம். இப்போ நான் மக்கள் மத்தியில் சொல்றேன், கொல்லைப்புற வழியாக ஒரு முதல்வரை அதிமுக என்ற பெயரில் பாஜக கொண்டு வந்து செலுத்தக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு நாளுக்கு நாள் நம்முடைய எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க ரொம்ப கவலைப்படும் போது வலிமையா தெரியும் சார். இப்படி ஒரு ஆர்வத்தை சொல்லுவீர்கள் அப்படின்னா அவங்க சிவசேகரன் கேக்குறாங்க. வலிமையா இருக்கக்கூடிய எடப்பாடி சிவசேகரன் கேட்டுட்டு வரேன். பாருங்க, வலிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை வலிமையை குன்றச் செய்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த 4 மாடு கதை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாடா இருந்தப்பனா சிங்கம் அடிச்ச கதை தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மாடா தனியா கூட்டு பேசி அது மாதிரி கடைசியா என்ன செஞ்சு சிங்கம் ஒவ்வொரு மாடா அடிச்சிச்சு. நாளைக்கு எல்லா மாட்டையும் அடிக்கி யாரு?
அமித்ஷாங்கிற சிங்கம். நான் உங்க கவலையை புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்லக்கூடிய கவலையை புரிந்து கொள்கிறேன். அவங்களுக்கு அதிமுக ஏற்படுவது பங்கம், இதையெல்லாம் நான் சொல்றேன். ஒரு தங்கமான சொல்லா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் புரிஞ்சுக்கிறேன். திரும்ப சிவசங்கர் ரொம்ப கவலைப்படுது காங்கிரஸ். அவருடைய ஆறுதலையும் அறிவுரையும் வழங்குகிறார். சொல்லுங்க அவருடைய விஷயம். அவங்களுக்கு ஒரே ஒரு அஸ்திரம் தான் சார் இருக்கு, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜினா பிஜேபி, ஆளுநரு, அப்புறம் அதிமுக. இதை தாண்டி நான் இப்ப சொன்னேன் எவ்வளவு குற்றச்சாட்டு, ஏன் மின்சார கட்டணம் எல்லா கதையும் நீட்டு கதையை பத்தி அவர் பேசுறாரு. நீட்டு வரதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்னு இப்ப அவங்களே ஏத்துக்கிறாங்க. அப்ப அதுக்கு மாற்றா நாங்க நீட்டு வேண்டாம். முதல் கையெழுத்து எங்க போட்டாலும் கேளுங்க. முதல் கையெழுத்து போட்டதா இதயத்துல சொல்றாரு. அதே தீர்மானம் தான் 2 முறை நாங்க நிறைவேற்றி கொண்டு போனோம். அதே தீர்மானத்தை என்ன நடந்துச்சு சார்? உதயநிதி ஜனாதிபதி மாளிகையில தூங்கிடுங்க. அது இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ ரகசியம் இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா சொல்லுவோம்னு சொன்னார் இல்லையா உங்களுடைய துணை முதலமைச்சர். நீங்க அடிமைத்தனத்தை பத்தி பேசுறீங்க சார். கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னவங்க யார் சார்? படு தோல்வி அடைஞ்ச பிறகு மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்க. மைனாரிட்டி ஆட்சி இன்ன வரைக்கும் இவங்க அவங்களுக்கு அடிமை, அவங்க இவங்களுக்கு அடிமை. இன்னைக்கு கட்சி தோழமை கட்சிகள் கொடியேற்ற முடியல சார். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு சொல்றாரு கம்யூனிஸ்ட் தலைவர். கம்யூனிஸ்ட் அலுவலகங்கள் உடைக்கப்படுது. அழகிரி சார் என்ன சொல்றாரு? ஜூஸ் மாதிரி பிழிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்றாரு செல்வ பெருந்தகை. இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள ஏகப்பட்டது போகுது. ஆனா நீங்க நோ டீலா மக்களை பத்தி கவலைப்படாம நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்ட கேள்விக்கோ குற்றச்சாட்டுக்கோ எதுவுமே பதில் சொல்லாம தனி மனித தாக்குதல் மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா, ஒரு அஸ்திரமா, பிரம்மாஸ்திரமா வச்சிருக்காங்க சார். அதுதான் நாங்க சொல்றோம். அதுதான் தப்புன்றோம். நேர்மறை அரசியலுக்கு வாங்க. சார் நான் சொல்றாருல ஓரணியில் திரள்வோம் திராவிடம் சொல்றாருல. நான் சவால் வர்றேன். என்ன சவால் தெரியுமா? கிடையாது. 1000 உதாரணங்கள் சொல்லுங்க இந்த மேல. தவிர அவ்வளவு விளக்கங்களை தருகிறார். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறேன். திராவிடம் சமூக நீதி சொல்றாரு இல்லையா? சமூக நீதி சொல்றாரு இல்லையா? அப்போ ஸ்டாலின் குடும்பத்தை தவிர்த்து யாராவது அங்க முதலமைச்சர் ஆக முடியுமா, கட்சி தலைவர் ஆகணும்னு சொல்லுங்க சார். எங்க கட்சியில முடியும். அதுதான் உங்களுக்கு கண்ணை உறுத்துது. ஒரு சாமானியர்ன்றதா கண்ணை உறுத்துது, ஒரு விவசாயின்றதா கண்ணை உறுத்துது. ஆனா அவர் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டீங்க, மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டீங்க, ஸ்டெர்லைட் எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்க இருந்தீங்க. எல்லா நாசகார திட்டங்களும் தமிழ்நாட்டுல வர்றதுக்கு காரணமா இருந்தது இவங்க. அதனாலதான் மக்கள் 10 வருஷம் இவங்களை ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா பொய்ய சொல்லி மாயையை உருவாக்கி பொய் பிம்பத்தை கட்டமைச்சு அவதூற பரப்பி நேர்மறை அரசியல் இல்லாம மறைமுக அரசியல் தனி மனித தாக்குதலை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு மக்களை இவங்க சந்திக்கிறாங்க. ஆனா மக்கள் சரியான பாடத்தை கண்டிப்பா போட்டுவாங்க சார். குறுக்கிட்டீங்க, சுருக்கமா சொல்லுங்க அருண். உதய் மின் திட்டத்துக்கு அப்புறம் யாரு? உதய் மின் திட்டத்தின் மூலமா தான் இன்னைக்கு மின்சாரம் கட்டணம் இவ்வளவு உயர்ந்திருக்குது. அக்கா விஜய் தண்ணி சொல்லிக்கிறான். இன்னொரு விஷயம், 5வது நிதித்துறை பணிச்சொல்லர் என்ன சொன்னாங்க? நீங்க சொத்து வரி ஏத்தலன்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் நிராகரிக்கப்படும் பகிரங்கமான மிரட்டல்களா இல்லையா? இல்ல இருங்க மேடம், நான் பேசுறேன். நான் பேசுறேன் நீங்க பேசுறீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், தனி மனித விமர்சனம் அவங்க சொல்லி ரொம்ப தப்பு. தனி மனித ஒரு அரசியல் ரீதியா மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம், அரசியல் ரீதியா ஒரு நிமிஷம் இருங்க மேடம். தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு நிர்வாகிகளோட சந்திச்சத போது நாங்க வெளியே வந்து நாங்க இதுக்கு தான் சந்திச்சோம், கூட்டணி கட்சி நிலவரங்களை பத்தி பேசணும், நான் வெளியே வந்து சொன்னா பிரச்சனை இல்ல. எல்லா கூட இருந்த நிர்வாகிகளை அனுப்பிச்சு விட்டு தன் மகனோட சந்திச்சதான் கேள்வி. நீங்க இல்ல இன்னொன்னு சொல்றேன், நீங்க தனிப்பட்ட விமர்சனம் எங்களுக்கு அறிவுரை கூறுனீங்க, உங்க கூட்டணி கட்சிக்கு அறிவுரை கொடுங்க. நான் சொல்ற 2 உதாரணங்களை, சட்டசபையில திரு முன்னாள் சுகாதார விஜயபாஸ்கர் அந்த அம்மையார் முன்னாடி தலைவரை எவ்வளவு தரந்தாலும் நீங்க அப்ப சட்டசபை உறுப்பினர், உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அவங்க கொடுத்த வெகுமதினா உடனடியாக அப்போது இருந்த சுகாதார மாற்றப்பட்டு திரு விஜயபாஸ்கர் சுகாதார பதவி கொடுத்தாங்க. அதே சட்டசபையில் நீங்க இருந்தீங்க. திரு பெரம்பூர் திரு வெற்றிவேல் பேரோட சொல்றேன் இறந்துட்டாரு. அவர் என்ன கடுமையா கலைஞரை என்ன கேவலம், ஒரு வயது இல்லாம நீங்க அந்த சட்டத்தை நீங்க அப்ப மெம்பர், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விமர்சனம் செய்தார். ஒரு வார்த்தை அந்த அம்மா கண்டிச்சிருப்பாங்களா? ஆனா தலைவர் கலைஞர் தளபதி யாரு, ஒரு சிவாஜி கிருஷ்ணன் சொல்லிட்டு 3வது பேச்சாளர் தமிழ்நாடு பேச சொல்லி எந்த கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவரே 3 பிரிவுகளை அரஸ்ட் பண்ணப்பட்டு 3 மாதம் ஜெயிலில் இருந்தார். இதுதான் இந்த பண்பாடு, இதுதான் எங்களோட அரசியல். யாருக்கு அறிவுரை கொடுக்க? கூட்டணி கட்சி திருமதி விஜயதரணி சுருக்கமா நான் பிரேக் போலாம். அதாவது சொத்து வரி பத்தி அவர் சொன்னாரு. மின் கட்டணம் என்பது உதய் திட்டத்துல வந்தா கூட தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை நிர்ணயிக்கிற அதிகாரம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மின் கட்டணத்தை ஸ்லாப் ரேட்டை குறைக்கிறதுக்கு பதிலாக கூட்டிட்டாங்க.
தலைகீழ பண்ணிட்டாங்க. அதான் உதய் திட்டத்துல குறைக்கிறதுக்கும் அனுமதி இருக்கு, கூட்டுறதுக்கும் அனுமதி இருக்கு. தனி மனித விமர்சனம் நல்லது, நல்லது. நம்ம மீண்டும் பேசலாம். நம்ம மீண்டும் நீங்க பேசலாம். அறிவுரை கூறுறீங்களா? நான் வச்ச தனி மனித விமர்சனம் பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அவங்க நேரத்துல குறுக்கிட்டாங்க ப்ளீஸ். இருங்க சொல்றத கேளுங்க. நான் சட்டப்படி பேசுறேன், பேப்பர்ல இருக்கிறத எவிடன்ஸோட பேசுறேன். சொல்லுங்க விஜயதரணி நம்ம ப்ளீஸ். மேம்போக்கா பேசுற ஆள் கிடையாது. உதய் திட்டத்துல மாநில அரசுகள் கட்டணத்தை தீர்மானிக்கலாம். அந்த கட்டண தீர்மானம் என்பது பிளான் மறுபடி வரணுமா, ஒன் ஸ்டெப்ஸா வரணுமா, இல்ல அந்த மீட்டர்டு கணக்குல வரணுமா, எல்லாமே தீர்மானிக்கிற அதிகாரம் முழுக்க 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 மாநில அரசுல தான் இருக்கு. மாநில அரசு கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். ஏன் குறைக்கல, ஏன் கூட்டணியில? நல்லது, நம்ம பேசலாம். நம்ம விஜயதரணி பேசலாம். நல்லது, ஒரே நிமிஷம், சுருக்கமா ஒரே நிமிஷம். நான் வரேன். திமுக கூட்டணி கட்சியில இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அப்புறம் பதில் சொல்லட்டும். சீக்கிரமா சொல்லுங்க. முழுக்க முழுக்க ஸ்டேட் சப்ஜெக்ட், அது சென்ட்ரல் சப்ஜெக்ட் கிடையாது. மத்திய அரசு சொத்து வரி உயர்த்த சொல்லி சொல்ற அதிகாரம் கூட கிடையாது. ஏன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மாநில அரசு பட்டியலை சார்ந்தது. ஸ்டேட் சப்ஜெக்ட் கான்ஸ்டிடியூஷன் படி, அரசியலமைப்பு நல்லது, நல்லது. நம்ம மீண்டும் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரே விஷயம் தான். மாநில அரசு அப்புறம் பன்மடங்கு வைத்திருக்கா வாட்டர் டேங்க் மாநில அரசு. நோட்டட். ஒரு நிமிஷம். Election has been added in national infrastructure. இதே அதாவது நான் பிரேக். விஜயதரணி நிறுத்தாம தான் பேச முடியும். அதே மாதிரி பாருங்க அவங்க ஒரு தொடர்ந்து நிமிஷம். பேசு. அதாவது ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க எவ்வளவு நாள் பேசுங்க, எப்படினாலும் பேசுங்க, நான் பொறுமையா தான் இருக்கேன். ஆனா அவர் உங்களை நிறுத்த சொல்றாரு, நீங்க நிறுத்தாம பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன என் பேரை சொல்லி 2 முறை கூப்பிட்டுட்டாரு, நீங்க தொடர்ந்து பேசிட்டு சார் இருக்கீங்க. ஒரே நிமிஷம் ப்ளீஸ். என்ன பேச ஒரே நிமிஷம். விஜய் சுருக்கம், நான் பிரேக் போலாம், டைம் ஆகுது. உங்களுக்கு தான் சார் கேள்வி வைக்கிறேன், உங்களுக்கு தான் கேள்வி வைக்கிறேன். கேளுங்க, உங்களுக்கு please, தான் கேள்வி சீக்கிரமா. வைக்கிறேன். அதாவது நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது நீ காமராஜரை திட்டினவங்களோட நம்ம கூட்டணி நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தப்பு இல்ல. காமராஜரை எரிக்க முயன்றது யாரு? காமராஜர் கொலை செய்ய முடிஞ்சது யாரு? நீங்க இப்ப போய் புதுசா சேர்ந்திருக்கீங்கல்ல, அந்த கட்சி உங்க மகாத்மா காந்தியை கொலை செய்வதற்கு காரணமா இருந்தது யாரு? நீங்க இப்ப புதுசா சேர்ந்திருக்க கட்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரலை காத்திருக்கிற சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் பரஸ்பர விமர்சனம் எதை காட்டுகிறது என்பதை தலைப்பு தொடர்பாக நாம் எக்ஸ் மற்றும் வலையொலியில் பதிவிட்டிருந்தோம். அதற்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். திமுக வெர்சஸ் அதிமுக அரசியல், பாஜகவை மையப்படுத்தல் மற்றும் வெற்று அரசியல் என்ற 3 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். இடைவெளிக்கு பிறகு மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம்.